எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த கேனபிள் லேடி லொக்கேஷன் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நீங்கள் பகல்லே பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் இங்கே வரத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மதியம் சாப்பிட கூட இல்லை. என்ன தலைவர்? ஆமாய்யா, பட்னியோடு இழுத்துன்னு விட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அந்த லேடியை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்காக நான் 2 இடத்துல வந்து நைட் விஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே வந்து உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் இன்கேஸ் அந்த லேடியோட நடமாட்டம் இருந்துச்சுனாக்கா கிளியர் கட்டாக கேப்சர் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு ஐடியாவோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஒன்று, அந்த லேடியோட முகத்தை வந்து நம்ம க்ளீனாக கேப்சர் பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கா அந்த லேடிக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு டே பிளாக்லேயே சொல்லியிருப்பேன். எனக்கு வச்ச ட்ரீட் மாதிரியா? கிட்டத்தட்ட. ஸோ வந்து அந்த லேடிக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரீட் வச்சுருக்கேன். அது எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அவளை ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் ட்ரீட் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த லேடியை என் கண்ணில் மாட்டினான். தலைவரே, மனசளவில் மைண்ட் அளவில் ஸ்ட்ராங்காக தானே இருக்கிற? ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். அன்றைக்கி என்ன செஞ்சிச்சு அதுதான். ஸோ வந்து ஒன் டாப்பில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வா. நாயா இப்படி இருக்குது கைஸ். ஓ மை காட், நிலா பார்த்தீங்களா? வாவ், பயங்கரமாக இருக்குது. பாருங்க. சவுண்ட் இந்த பக்கம் தானே கேட்ச்சு. இரு, இப்போ நம்ம வந்துட்டு எந்த சவுண்டும் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? மெதுவாக பிச் பிளாக்காக நம்ம மூவ் பண்ணலாம். லைட்டை வந்து மினிமலாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம பல்ச்சின் லைட் போட்டு போனோம்னு நினச்சிக்கோ, அவள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து சைலண்ட்டாக மூவ் பண்ணி போகலாம். பார்க்கலாம், சரியா? டார்ச் லைட்டில் எதுவும் இந்த கேமராவில் எதுவும் கேப்சர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. இந்த இடம் வந்து ஆல்ரெடி வந்து காமிச்சிட்டோம் நம்ம. அதனால் ஒன்றும் பெருசாக இப்போ நம்ம காட்ட போகிறது இல்லை. நம்ம வந்திருக்கிற நோக்கமே வந்து அந்த லேடியை பார்த்து அதுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு ட்ரீட் கொடுக்கணுன்ட்டு தான் வந்துருக்கிறோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இதே மாதிரி லோ வாய்ஸ்லேயே பேசிக்கலாம். சரி, ஜோராக நீ பார்த்தோன்னே கத்தாத, அலறாத, எதுவும் இது பண்ணாத. நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ கைஸ், லைட்டு வந்து நான் கண்டிப்பாக மினிமலாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இந்த இடத்த பற்றி அவ்வளோ டேஞ்சர், இந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியும். அதனால் சிம்பெக்ஸ் கேமரா லைட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த லேடிக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளை ஐடென்டிஃபை க்ளீனாக பண்ணிவிடுவா. அப்புறம் பெரிய பிரச்சனையாகிடும். யோ, சவுண்டு என்ன மாதிரி கேட்சில்ல? என்ன பயங்கரமாக கேட்சி. கூலாக தானே இருக்கிற நீ? கொஞ்சம் பயப்படுறேன். அதான் இன்றைக்கி நான் கூட இருக்கிறேன்ல, அன்றைக்கி மாதிரி விட்டு போக மாட்டேன். தெரியும். நீ ஒரு வேலை பண்ணு. நீ சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தே கொடுக்கும். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த நைட் விஷன் ஃப்ரேமை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு.
ஓகேவா? சரி இப்போ வந்து நான் பிச் பிளாக்ல தான் முன்னாடி மூவ் ஆகி போக போகிறேன். சரி எனக்கு முன்னாடி ஆ. ஏதாவது மூமெண்ட் தெரிஞ்சாலும் இது ஏதாச்சும் நகர்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஓகே நீ வந்து அதை க்ளீனாக கேப்சர் பண்ணு. சரி ஓகேவா? ஓகே இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நான் ஹோப் மேலே தான் வச்சிருக்கிறேன். சரியா? என் முன்னாடி இல்லைனா என் பின்னாடி எதனா உனக்கு அசைவு தெரிஞ்சுன்னா உடனே தலைவரே இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகே ஓகேவா? பயந்து நான் அமைதியாக இருந்துடாது. சரி ஏன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்னொரு வாட்டி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. சரி ஸோ நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக இந்த இடத்த விட்டு போகலனாக்கா நம்மளுக்கு இதுவே கடைசியாக இருக்கும் இந்த இடத்துல. கடைசியா ஆமாம், வெளியே போகவே முடியாது நம்ம. ரைட் ஓகேவா? சரி யோ, நம்ம 2 பேரோட லைஃப்பும் உன் கையில் தான் இருக்குது இப்போ நைட் விஷனில். சரி, போயிடலாமா? போலாம். ஓகே. God. தலை, என் கண்ணு கூட அவ்வளோ தெரியாது. ஏன்னா கேமரா அடிக்கடி பிளர்ராக எனக்குது. ஓகேவா? நம்மளுக்கு கரெக்டாக 15-20 அடி தூரத்துலேயே எதனா தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லிவிடு. இல்லை, பார்த்தேன் பள்ளமா என்னான்ட்டு. என்னையா அடிக்கடி பிளர் ஆகுதியா இது? ஆமாம். சவுண்டு கேட்சி பார்த்தியா? அவன் அவ பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் லைட்டை வந்து கம்மியாக வச்சுக்கிறேன். சரி சரியா? கம்மியாக வச்சுன்னு மூவ் பண்ண போகலாம். சரி நான் இந்த கேமராவும் எதுக்கும் ஆன்லேயே வச்சுக்கிறேன். இன்கேஸ் உனக்கு அதில் எதனா தெரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லு. நான் டார்ச் லைட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி செக் பண்ணுறேன். ஓகே சரியா? ஓகே பார்த்துக்கோ. இவ்வளோவே வச்சுக்கிறேன். ஓகேவா? சவுண்டு எங்கன்னு தான் கேட்குதுன்னு தெரியலையா? ம்,
ஐயோ தலைவர், கொஞ்சம் லைட்டாக என்னைக்கே டர் ஆகுது. மெய்களின் முன்னம் பயப்படுகிறார் முதல் முறையாக. எங்க அந்த மூஞ்ச பார்ப்போம். அப்படி சொல்லுவான்னு பார்த்தியா? இல்லை. சும்மா அப்படியே ஓட்டி பார்க்கறது இல்லைன்னா பயப்படுறானா இல்லையான்ட்டு. ஏஞ்சலின் லப்பர் பாய் போகிறது பாரு. இப்போ திடீர்னு அவன் நம்ம முன்னாடி வந்து நின்ட்டா நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் இல்லை, கேமரா தூக்கி நான் அப்படியே ஓடிடுவேன். என்னை விட்டு ஓடிடுவ. Run. அப்படின்னு இல்லை, ஒன்று விட்டால ஓட மாட்டேன். அதை முடிச்சுட்டு ஒன்று கூப்பிட்டுட்டு போயிடுவேன். எது மேட்ரு முடிச்சுட்டு? ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நோ 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 நோ, அவளை ஃபினிஷ் பண்ணிட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் வந்திருந்தேன் அதுக்கு தானே. என்னையா ஃபுல் மீல்ஸ் மாதிரி சொல்கிற? ஆமாம். சரி வா போகலாம் வா. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அவள் எங்கேயோ நம்மளை சுற்றி தான் இருக்கிறா. எனக்கு அந்த வைப்பு ஃபீல் ஆகுது. ஆனால் அவள் நம்ம பார்க்கல, ஆனால் எங்கேயோ இந்த இடத்த சுற்றி தான் அவள் இருக்கிறா. விடு, நான் நைட் விஷனை நம்பி இருக்கிறேன். 2 கேமரா இல்லையா? 2 கேமரா 2 கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல. அதுதான் ஏன் சொல்ல வரேன். ஆல்ரெடி 2 கேமரா ஃபிக்ஸ் ஆகிட்டுக்குது. ஓகே, அதில் வந்து கண்டிப்பாக அவளோட நடமாட்டம் இருந்தால் அந்த கேமராவில் கேப்சர் ஆகும். சரி. இன்னும் வரிசையாக ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி போகுது. யாரும் நின்று இந்த மாதிரி இருந்துச்சியா அங்கே? மரம் இல்லை, மரத்தோட நிழல் பார்த்து எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. உனக்கு நடந்திருந்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுனா மலரும் நினைவுகள். அது அப்பப்போ சொல்லி சொல்லி வெறுப்பேற்றுறப்போ சொல்லி வெறுப்பேத்துல நம்ம உஷாராக இருந்தால் தான் இந்த இடத்த விட்டே வெளியே போக முடியும். இது வந்து பேயா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். நான் பார்த்துக்கிறேன்னு பேயா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் அவன் வந்து மனுஷ கறியை சாப்பிட்றவோ. வா, நம்ம அதுக்கு டின்னர் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஆமாம். நான் பாசிட்டிவாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை. பாத்தியா, அம்பு கம்பி எதனா விட போகிறா? ஆமாம், அம்பு விட்டா அப்படியே லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போயா, வேறு வேலை இல்லை. ஆர்டீனில் விடுவான்னு சொல்ல, முதுகில் நெத்தியில் எங்கன்னா சொல்லிவிட போகிறான்றேன். அதுதான் அதான் அந்த 2 கேமரா இருக்கு இல்லையா? இது என்ன பள்ளமா இது? இது இங்கே இரு. பார்த்துப்பா. எப்போ அடி
அதெல்லாம் இல்லை, நீ இருந்தினாக்கா நீ ஒன்று கச்சிருவ. ஆக்சுவலி நான் மைண்ட் வாஷ் நிறுத்திட்டு போயிட்டேன். சிரிடி சிரி, இதான் அவன் கடைசி சிரிப்பு. வா. என்னயா இப்படி இருக்குது? எவ்வளோ பேர் பள்ளம் பாரியா இங்கே தெரியுதா நைட் விஷனில்? கொஞ்சம் அப்படியே காட்டுங்க. அது தெரியுதா? தெரியுது. சரி வா போகலாம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடமும் நிறையா இருக்குது. வா. தெரியும். என்ன மறந்துடாதப்பா. யோ எதுங்க தான் என் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த பக்கமா? ஆமாம், அது கேட்குதா? யாரோ நடந்து போகிற மாதிரி. ஆமாம், ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஃபுட் ஸ்டெப் இல்லை, இந்த இலை மேலே நடந்து போன சத்தம் கேட்கும் பாரு. அந்த நொறுங்குற சத்தம் டொக் டொக். அந்த இலையுது, அந்த சவுண்டு கேட்குது. பார்க்கலாம். நம்ம தேடுற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது, அந்த மாதிரி தேடணும். உன் வாய்ஸை பார்த்தாலே அவன் உன்னை நோக்கி வந்துடுவா போல இருக்குது. என்னயா நிலா மறைஞ்சிச்சு? ஓ அமாவாசையா இன்னைக்கு? தெரியலையே. வா வா, நிற்காத வா. கைஸ், லைட்டை இப்போ வரைக்கும் வந்து மினிமைஸாக தான் யூஸ் பண்ணின்னுக்கிறேன். இன்கேஸ் வந்து விஷுவலாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த நார்மல் கேமராவில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நைட் விஷனில் வந்து நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிளியராக காட்டுறேன். தலைவரே, நைட் விஷன் கிளியராக இருக்குது தானே? கிளியராக தான் இருக்குது. அது உஷாராக பார்த்துக்கோ. அந்த கேமரா ஆக்டிவில் தானே இருக்குது? ஆக்டிவாக தான் இருக்குது. லைட்டை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதனால் இப்போ முழுக்க அவங்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறதே வந்து நைட் விஷனை தான். அப்படியா? ஆமாம், ஏன்னா வந்து அதில் தான் வந்து இப்போ யோ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், நீ தாயா பார்த்துக்கணும் எல்லாமே. ஆமாம். வா. இங்கே தான் இல்லை, பார்த்துக்கலாம். இரு வா. வாயா வா, பார்த்துக்கலாம். வா, கூட இருக்கிறேன்ல. உனக்கு இருக்கும் பையன் தான் எனக்கும் இருக்குது. வா. போ. உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்டு பண்ணிட்டேன். அது பூச்சியா? எல்லாமே பார்க்கணும்ல. எம்மாடி, என்னது? என்ன அங்கங்கே பள்ளமாக இருக்குது? ஒருவேளை அவதான் ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பாளோ? என்னது? அவதான் ஏதாச்சும் நோண்டி வச்சிருப்பாளோ, சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும். எது சாப்பிட்டு வச்ச வாழை இலையை தடக்கம் பண்ணுறது? வாழை இலை இல்லை, இவ்வளோ பெரிய பள்ளம் போட்டு வச்சுக்கிறா. ஒருவேளை அவள் சாகடிக்கிற டெட் பாடி எல்லாம் இங்கே தான் பதுக்கி வைப்பாளோ? அதுதானே நானும் சொன்னேன், டிஸ்போசல்ன்ட்டு. சரி வா, அப்படியே மூவ் பண்ணுவோம். இரு, இங்கே நில்லு, நான் கீழே இறங்கி பார்த்துட்டு வரேன். இது வாழையா? யோ இங்கே நில்லையா? இது வாழைப்பா. நீ சரக்கு
பார்க்க போறியா? வேண்டாயா? இங்கே நில்லு. இங்கே வா, நான் நின்றுக்கிற இடத்துக்கு வா. ஏன்னா எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது, மண்ணெல்லாம் கொத்தி இருக்கிறத பார்த்தா. கைஸ் பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம்ன்ட்டு. யோ என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லை, வரையிற மேலே. பத்திரமா வா. கைஸ் அப்படியே மேலே போகலாம். வாடி மூவ் பண்ணலாம். எனக்கும் அதே பயம் இருக்குது தாயா. நம்ம பார்த்துட்டு வந்து கிளம்பிடலாம். இல்லை, நைட் விஷன் கீழே வை சொல்கிறேன். இங்கே வை, நைட் விஷன் கீழே வையா. தள்ளுங்க கூட, நைட் விஷன் கேமரா குடியா சீக்கிரம் கொடுங்க. இந்த கேமரா படி. வேணாயா? இங்கே இருன்றான்ல, நான் பக்கத்தில் போகிறேன். பக்கத்துலையா? ஆமாம். ரிஸ்கியா? வேணாயா? அத்தை பார்த்துட்டு வரல, போயிடலாயா? இங்கே உக்காரு, அவன் என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறான். சரி, பார்த்து சார். பேக் வச்சுக்க. இந்த பார்த்து சார். இங்கே இரு. கைஸா வேணா பண்ணுகிறாங்க. Oh my God. கைஸ் பயமா இருக்குது. கைஸ் பக்கத்தில் வந்துட்டான்.
வேணா பண்ணுங்க. ஓய்யோயோ கைஸ், மனுஷன் கையை சாப்பிட்டுக்கிறா தெரியுதா? மனுஷன் கையை சாப்பிட்டுக்கிறா தெளிவா தெரியுது. மனுஷன் கறி பக்கத்துல போறேன். பக்கத்துல வந்துட்டேன். வந்துறியா போயிடலாயா? ரெண்டு பேரும் மாட்டிட்டேன். வாயா போயிடலாம். வாயா ஐய்